பிரைஸ் லார்ட். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது துதிகளோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியா தேவனை பாடி கொண்டாடும்படி உள்ளே பிரவேசிங்கள். ஆனால் இன்றைக்கு காலையில் கூட பாருங்கள், இன்னைக்கு ஓய்வு நாள். இன்றைக்கி சபைக்கு கிளம்ப வேண்டிய நாம் நல்லா தூங்கி கொண்டு இருப்போம், இல்லை வேறு எங்கேயாவது போகணும்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் எந்தெந்த தேவ பிள்ளைகள் சபையை நேசிக்கிறார்களோ, சபையை ஆராதனையை கனப்படுத்துகிறார்களோ, ஆராதனை என்பதும் ஊழியருக்குரியது அல்ல, மனிதனுக்குரியதும் அல்ல, அது தேவனை உயர்த்தக்கூடியது. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தடைகள் இருக்காது. அப்படியே தடைகள் வந்தாலும் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அந்த தடைகளை அனைத்தையும் உடைத்தெறிகிறார். அதனால் இந்த காலை வேளையில் இயேசப்பா சொல்கிற வார்த்தையை நல்ல கவனிங்க. மகிழ்ச்சியோடு இயேசப்பாவுக்கு ஆராதனை செய்து ஆனந்தமான சத்தத்தோடு ஆண்டவருடைய சந்நிதி முன் போங்க. நிச்சயமாய் அவரை ஆராதிக்க செல்லுகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நல்ல சந்தோஷத்தோடு புறப்படுங்கள். உங்களுடைய புதிய ஆராதனை பரலோக ராஜ்யம் வரையும் எட்டட்டும். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக கனப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இப்போ இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை கனப்படுத்தும்படி நாம் நம்மளுடைய சபைகளுக்கு புறப்பட போகிறோம். தேவனை கனப்படுத்துவோம், தேவ நாமத்தை உயர்த்துவோம். இப்பகுதியில் நம் வாழ்கிற நம்மளுடைய பகுதிகளில் தேவனை உயர்த்தி தேவ நாமத்தை கொண்டாடுவோம். தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். அவரை துதிப்போம், அவரை பாடுவோம், அவரை போற்றுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். God bless you.